வேலூர் அருகே பாஜக நிர்வாகி விட்டல்குமார் கொலை வழக்கில் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் பாலா சேட் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நாகல் ஊராட்சி தலைவர் பாலா சேட் மற்றும் அவரது மகனும் ஊராட்சி செயலாளருமான தரணிக்குமார் ஆகியோரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாஜக நிர்வாகி கொலை வழக்கில் ஊராட்சி மன்ற தலைவர் பாலா சேட் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வேலூர் அருகே பாஜக நிர்வாகி விட்டல்குமார் கொலை வழக்கில் திமுக ஊராட்சி மன்ற தலைவர் பாலா சேட் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நாகல் ஊராட்சி தலைவர் பாலா சேட் மற்றும் அவரது மகன் ஊராட்சி செயலாளருமான தரணிக்குமார் ஆகியோரும் கைது செய்யப்பட்ட நிலையில் கொலை வழக்கில் ஏற்கனவே சந்தோஷ்குமார், கமலதாசன் ஆகியோர் காட்பாடி நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். வேலூர் மாவட்ட ஆலய மேம்பாட்டு பிரிவு பாஜக செயலாளராக விட்டல்குமார் இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். பாஜக நிர்வாகி கொலை வழக்கில் தற்போது திமுக பிரமுகர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜான்சன். ஜான்சன், வணக்கம். விவரங்கள். வணக்கம் சாரா. வேலூர் மாவட்ட பாஜக ஆலய மேம்பாட்டு பிரிவு செயலாளர் விட்டல்குமார் கடந்த சில தினங்களுக்கு முன்பு சாலை விபத்து ஏற்பட்டதாக அவரது உறவினர்கள் தனியார் மருத்துவமனையில் அழைத்து சென்ற நிலையில அவரது உறவினர்கள் அழைத்து சென்ற அங்கு இறந்து விட்டதாக கூறியுள்ளனர். அதாவது தலையில் காயம், அதாவது இரும்பால் அடித்ததாக கூறப்பட்டது. இதனால் அந்த பகுதியில் அவர்கள் சந்தேகம் ஏற்பட்ட நிலையில வேலூர் அரசு மருத்துவமனையில இவர்கள் உறவினர்கள் பாஜகவினர் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் 3 தினங்களுக்கு முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து பாஜக விட்டல்குமாரை பாலா சேட்டு என்ற ஊராட்சி மன்ற தலைவர், அவரது மகன் மற்றும் ஊராட்சி மன்ற செயலாளர் ஆகிய இருவரையும், தரணிக்குமார் ஆகிய இருவரையும் கைது செய்து கொலை வழக்கில் தொடர்பாக ஏற்கனவே சந்தோஷ்குமார், கமலதாசன் ஆகிய இருவரையும் காட்பாடி நீதிமன்றத்திற்கு நேற்று சரணடைந்த நிலையில ஊராட்சி மன்ற தலைவர் இன்று கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி உள்ளனர். விவரங்களுக்கு நன்றி ஜான்சன்.